என்னது ஜோடி எபிசோட்லாம் வரவே இல்ல. அதுக்குள்ள வீடியோ வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோமோஸ பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆயி தாங்க இந்த வீடியோவ நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிக்கெட் டூ ஃபினாலே ரவுண்ட் இல்லையா? ஸோ அதுல அந்த ப்ரோமோலாம் வச்சு பார்க்குறப்போ, யார் ரொம்ப நல்லா ஆடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தனோ, அவங்கலாம் வந்து ஒரு மாரி நெகட்டிவா கமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்ப்போமா? ஸோ அவினாஷ் அண்ட் தீஷல் பார்த்தீங்கன்னா, அவங்களோட இது வந்து பயங்கர பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. அண்ட் அரவிந்த் அண்ட் ரியா ரூத் பார்த்தீங்கன்னா, அந்த வீரபாண்டி கோட்டையிலே அப்படிங்கிற அந்த சாங்க்கு அவங்க கெட்டப்லாமே ஒரு மாரி வேற லெவலா இருக்கு. ஒரு ஜாம்பி கெட்டப் மாரி இருக்குது. ஸோ அவங்க 2 பேருமே நீங்க சூப்பரா கலக்கிட்டீங்க. எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாரி பாசிட்டிவா சொல்லிடுறாங்க. அடுத்து விஜய் ஸ்ரேயாவுமே அவங்க ஆடுறத பார்த்தாலே தெரியுது. சூப்பரா இருக்கு. என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளையாடு மங்காத்தா இருக்குல்ல அந்த பாட்டுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்த மாரி இருந்துச்சு. இந்த ப்ரோமோல காட்டின சின்ன சின்ன கிளிப்ஸ்லயே. ஸோ ஜட்ஜஸ்மே பார்த்தீங்கன்னா யூனிக்கா இருந்துச்சு. வேற லெவலா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அனன்யா அண்ட் கௌரி சங்கர் அவங்க வந்து இந்த கொஞ்சம் நிலவு அந்த பாட்டுக்கு அதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப். ஆக்சுவலா அவங்க கெட்டப்ப பார்த்துட்டு, நான் இந்த ஐ படத்துல வந்து என்னோடு நீ இருந்தால் இருக்கும் தெரியுமா? அந்த மாரி அந்த பாட்டுக்கு ஆடுறாங்க போல அப்படின்னு நினச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு கெட்டப்புக்கு இந்த சாங்குக்கு வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இந்த பர்ட்டிகுலர் கெட்டப்புக்கு நீங்க இந்த சாங்க்கு இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களா? அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு பாசிட்டிவா சொன்னாங்க. இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கு வரோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிகுமாரி அண்ட் அபினவ் பார்த்தீங்கன்னா, அந்த கேஜிஎஃப்லேருந்து ஒரு சாங் எடுத்து ஆடுறாங்க. ஸோ அவங்க ஆடி முடிச்சோனையுமே சாண்டி மாஸ்டர் சொல்றாரு, கோஆர்டினேஷன் பயங்கரமா மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறாரு. அண்ட் நம்ம ரம்பா மேம் பார்த்தீங்கன்னா, கிரேட் பெர்ஃபார்மர் ஓகே. பட் என்டர்டெய்னர் எங்க? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஸோ ஆக மொத்தம் அவங்களுக்கு வந்து ஒரு மாரி நெகட்டிவா கமெண்ட் குடுத்த மாரி இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அருணிமா அண்ட் குருநாத் அந்த வெரி 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 அப்படின்ற ஒரு சாங் தெரியுமா? அந்த மிருதன் படத்துலேருந்து. ஸோ அதுக்கு தான் ஆடுறாங்க. பட் அவங்க கெட்டப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நார்மலான ஒரு ட்ரெஸ்ஸிங் மாரி தான் இருந்துச்சு. எனக்கு இன்ஃபேக்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரவிந்த் ரியா ரூத் இருக்கு தெரியுமா? அவங்களோட கெட்டப்ல இவங்க வந்து ஆடியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு தோணுச்சு. பட் ஃபுல் எபிசோட பார்க்காம நம்ம இந்த அளவுக்கு பேச முடியாது. ஏன்னா ப்ரோமோல இவங்க வேற வேற பாட்டு, வேற டான்ஸுக்கு, வேற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட சிங்க் பண்ணி போட்டு நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோமோல வந்தது படி பார்த்தீங்கன்னா, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சோனே ஸ்ரீதேவி மேம் ஓப்பனாவே எனக்கு இது வந்து சுத்தமாவே புடிக்கல அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அண்ட் ரம்பா மேம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் பிட் லோவா இருந்த மாரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சாண்டி மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டுக்கு இது தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு அப்படிங்கிற மாரி பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வாங்குறாங்க. ஸோ இது டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறதுனால இதுலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து டிக்கெட் டு ஃபினாலேவை வந்து வாங்குவாங்க. ஸோ டைரக்ட்டா அவங்க ஃபைனல்ஸ்க்கு போயிருவாங்க. ஹோப்ஃபுல்லி இந்த பர்ட்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எலிமினேஷன் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு வேளை எலிமினேஷன் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் வந்து டிக்கெட் டு ஃபினாலேவ வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அண்ட் யார் வாங்கிட்டு போணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப குயிக்கான வீடியோ தான். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம எபிசோட் ரிவ்யூ வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.